நம்ம ஊர் சூப்பர். தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய பதிவு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் நம்ம ஊர் சூப்பர் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலவாரிய பதிவு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் நம்ம ஊர் சூப்பர் என்ற பெயரில் சிறப்பு தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊரக வளர்ச்சி வட்டாரங்களிலும் தூய்மை காவலர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தூய்மை காவலர்களுக்கு இதயம், சிறுநீரகம், கல்லீரல் நோய்களை கண்டறியும் வகையிலான இரத்த பரிசோதனை, ECG உள்ளிட்ட சோதனைகள், கண் பரிசோதனை, புற்றுநோய்களுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் அடங்கிய முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 2500 தூய்மை காவலர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் பங்கு பெற்றுள்ள தூய்மை காவலர்கள் அனைவருக்கும் உடல் பரிசோதனை அறிக்கை வழங்கப்படுவதோடு உடல்நல குறைபாடுகள் கண்டறியப்பட்டவர்களுக்கு தகுந்த தொடர் சிகிச்சை மற்றும் மேல் சிகிச்சை அளிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் நலவாரிய அட்டை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. வரும் வாரத்தில் தாட்கோ மூலம் நலவாரிய அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் கல்வி, திருமணம், மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம் ஆகியவற்றை பெற இயலும். தொடர்ந்து அனைத்து முகாம்களில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நடைபெற்ற முகாமில் உதவி திட்ட அலுவலர், வேலைவாய்ப்பு இசக்கியப்பன், ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர், நிலையிலான மண்டல அலுவலர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அனைத்து வட்டார மருத்துவ அலுவலர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட மேலாண்மை அழகு பணியாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.